நேரத்துக்கு சாப்பிட்டுக்கணும். அதேமாரி தண்ணியும் குடிச்சுக்கணும். நமக்கு வேலை இருக்குது அப்புறம் சாப்பிட்லாம், இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்லாம் இல்லை. கரெக்டாக அந்த 3 நேரத்துக்கு என்ன சாப்பிட முடியுமோ சாப்பிடணும். அப்படி இருந்தால் தான் காலப்போக்கில் என்ன ஆகும், வயசாக ஆக கரெக்டாக நமக்கு அந்த பசி நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட தோணும். இல்லைன்னா பசியும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. நல்லா பசிச்சா சாப்பிட்டா தான் தூக்கம் வரும். தூக்கம் இல்லாமல் போச்சுன்னா ஒரு உடம்புல ரொம்ப டயர்டாக இருந்தால் இல்லை நோயாக இருந்தால் படுத்து நல்லா தூங்கி எந்திரிச்சா உடம்பு சரியாயிடும். நல்ல தூக்கம் டாக்டர் சொல்வார், நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்கன்னு. வயிற்றில் சாப்பாடு இல்லை, வயிறு பசியாக இருக்குதுன்னா தூக்கம் வராது. தூக்கம் வரலைன்னா நோய் வரும். தூக்கம் இல்லைன்னா மறுநாள் காலையில் தலை சுற்றும், பிபி ஏறும், எல்லாம் செய்யும். ஒரு நேரம் படுத்து தூங்கணும்னு தோணுதுன்னா உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் எங்கேயாவது ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கணும். ரொம்ப இல்லை தூங்க முடியாது, நமக்கு நேரம் இருக்குது, வேலை இருக்குது அப்படின்னு எல்லாம் நினச்சோம்னா அதுவே பெரும் வியாதியில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் தூங்குகிற நேரத்தில் கொஞ்சமாவது நல்லா ஆழ்ந்த தூக்கத்தை கொண்டு வந்தால் தான் வயசான காலத்துலேயே அதே பழக்கம் ஆகும். இந்த தூங்காமல் போனோம்னா உடம்புக்குள்ளே நிறைய வியாதிகள் நிறைய ஒன்றோட ஒன்று அந்த வியாதி இந்த வியாதின்னு நிறைய வியாதி உற்பத்தி ஆயிடும். நல்லா தூங்கணும். அதே மாதிரி 3 நேரம் சாப்பிட்றோமா சாப்பிடணும். பசி ஆச்சுன்னா உடனே சாப்பிடணும். எது கிடைக்குதோ அதை சாப்பிடணும். கொஞ்சம் கண் அயற மாதிரி இருக்குது, கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்குன்னா உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால தான் தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது. அப்போ என்ன செய்யணும், ஒரு 5 நிமிஷமாவது கண்ணை மூடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். இல்லை தூங்கணும்னு நினச்சா கூட தூங்கி எந்திரிச்சிட்டா அந்த அலுப்பு நீங்கும். இந்த மாதிரி உடம்பை நம்ம பத்திரப்படுத்திக்கணும். பின்னாடி தூக்கத்துக்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்றதோ, இல்லை தூக்கம் வரலைன்னு சொல்கிறதோ, சாப்பாடு பசி ஆகலைன்னு சொல்கிறதோ, இதெல்லாம் பின்னாடி பெரிய தொந்தரவில் கொண்டு போய் விட்டுரும். இதுக்காக ஆரம்பத்திலிருந்தே கரெக்டாக கஞ்சியோ கூழோ ஏதோ ஒன்று அந்த நேரத்துக்கு இத்தனை ரொம்ப சாப்பிட முடியலைனாலும் பரவாயில்ல, அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு டீயோ காப்பியோ இல்லை பாலோ தண்ணியோ தயிரோ ஏதோ ஒன்று அந்த நேரத்துக்கு சாப்பிட்டு பழகிக்கணும். நமக்கு வேலை 1000 வேலை இருக்கும், அதுக்காக என்ன செய்ய முடியும், சாப்பாட்டு நேரத்தை தள்ளியாக போட முடியும். அதே நமக்கு ரொம்ப தொந்தரவு தர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி எவ்வளவோ பேர் தூக்கமே வரலையே சாப்பிட முடியலையே. தூக்கம் வந்தால் தானே நல்லா சாப்பிட முடியும். நைட்டெல்லாம் நல்லா தூங்கி எந்திரிச்சா தானே பகலில் நல்லா சாப்பிட முடியும். பகலில் சாப்பிட்டுட்டு நைட்டில் தூங்கலைன்னா அந்த சாப்பாடு ஜீரணம் ஆகாமல் ரொம்ப தொந்தரவு கொடுத்துரும். அதனால் நல்ல தூக்கமும் வேணும், நேரத்துக்கு ரொம்ப சாப்பிட முடியலைனாலும் பரவாயில்ல, ஒரு கஞ்சியோ கூழோ அந்த வயசில் என்ன சாப்பிட முடியுமோ அதை சாப்பிடணும். ஏதோ கொஞ்சம் கூழோ இல்லை கொஞ்சம் கஞ்சியை கரைச்சி கொஞ்சமாக குடிச்சுக்கணும். கார சாப்பாடு சாப்பிட முடியலன்னு நினச்சாங்கன்னா கொஞ்சம் கூழ் வச்சு குடிச்சுக்கலாம். இல்லை வெங்காயத்தை கடிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை பருப்பில் வெங்காயம் மட்டும் போட்டு மிளகா போடாமல் மிளகா போட்டு கூட தாளிச்சிட்டு அந்த மிளகாய் எடுத்துகிட்டு வெறும் பருப்பை கடைஞ்சி சாப்பிடலாம். இப்படியெல்லாம் தான் நம்ம உடம்பை பாதுகாப்பாக நம்ம வச்சுக்க முடியும்.